ஜீரோ கஞ்சா என்ற இலக்கு அரசு நோக்கி நகர்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளது, அது குற்ற சம்பவங்களுக்கும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களுக்கும் எவ்வாறு காரணமாகி வருகிறது என்பதே தற்போது கவனத்தை ஈர்க்கும் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் கஞ்சா முற்றிலும் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஜீரோ கஞ்சா என்ற இலக்கை அரசு நோக்கி செல்வதாகவும் மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த கருத்து தரையில் காணப்படும் உண்மை நிலவரத்துடன் செல்கிறதா என்பதே மக்கள் மத்தியில் எழும் கேள்வி. ஏனெனில் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் ஒளிந்திருக்கும் விஷயமில்லை. பள்ளி மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள், தினசரி தொழிலாளர்கள் வரை பலரிடம் கஞ்சா புழக்கம் வெளிப்படையாக பரவி வருகிறது. நகர்ப்புறங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை சாதாரணமாக இருக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த போதைப் புழக்கம் வெறும் உடல்நல பாதிப்பில் முடிவடையவில்லை. அது குற்ற சம்பவங்களுக்கான நேரடி காரணமாக மாறியுள்ளது. வழிப்பறி, தாக்குதல், திருட்டு, கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என பல வழக்குகளில் கஞ்சா போதைப் பொருட்கள் பின்னணியில் இருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வருகிறது. இதன் விளைவாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. ரயில்கள், பேருந்துகள், பொது இடங்கள் கூட பாதுகாப்பற்றதாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஜீரோ கஞ்சா என்ற அரசு அறிவிப்பு வெறும் மேடை பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. கஞ்சா விற்பனையாளர்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கை, போதைப்பொருள் கடத்தலுக்கு முழுமையான கட்டுப்பாடு, அரசியல் பாதுகாப்பு இருந்தால் அதற்கு முடிவு, இளைஞர்களுக்கான தீவிர விழிப்புணர்வு இவை அனைத்தும் நடைமுறையில் வந்தால்தான் உண்மையான ஜீரோ கஞ்சா தமிழ்நாட்டில் உருவாகும்.